ஹே ஆல்! இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்றத நீங்க தம்ப்நெயில் பார்த்த உடனே தெரிஞ்சிருப்பீங்க. ஆமா, நாம இப்ப பெங்களூர சுத்தி பார்க்க போறோம். ஸோ நான் ரீசென்ட்டா வந்து 2 டேஸ் பிஃபோர் நான் பெங்களூர வந்து விசிட் பண்ணியிருந்தேன் ஃபார் அஃபிஷியல் பர்ப்பஸ். அண்ட் அங்க நான் என்ன பண்ணியிருந்தேன், ஸோ நாம எப்படி வந்து நம்ம ட்ராவல் பண்ணோம் அப்படின்றத தான் பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். ஸோ இந்த ட்ரீ வந்து நீங்க பார்த்துருப்பீங்கன்றது தெரியும், தெரியாது. ஸோ எனிதிங் அட் ஆல். நான் இந்த ட்ரீ வந்து பிங்க் ட்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் செர்ரி ப்ளோசம்ஸ் இது வந்து என்னன்னா, அந்த சீசன் டைம்ல அந்த பிங்க் கலர்ல வந்து ஃபியூ இந்த மாதிரி வந்து ஒரு பிங்க் ஸ்ட்ரீட் இந்த மாதிரிலாம் பெங்களூர்ல வந்து செம்மையே வந்து ஃபேமஸான ஒரு ட்ரீ. ஹாய் ஆல். ஏர்லி மார்னிங் நான் எங்கே கிளம்புறது தானே பார்க்குறீங்க. ஸோ இப்போ இந்த மணி வந்து கரெக்டாக 4 மணி ஆகுது. ஸோ ஒரு ரோட் ட்ரிப் தான் வந்து இப்போ நம்ம வந்து போக போகிறோம். ஸோ அதுக்காக தான் வந்து குளிச்சுட்டு வந்து கிளம்பியாச்சு. ஸோ என்னோடய அவுட்ஃபிட் பார்த்தலாமா? என்னோடய அவுட்ஃபிட் பார்த்திங்கன்னா இப்படி தான் பேக் பண்ணியிருக்கேன். ஒரு 2:40க்கு எந்திரிச்சுட்டு, இப்போ நான் ஒரு 3:00லாம் என்னோட கேப் வந்துரும். ஸோ நான் காஃபி குடிச்சுட்டு வந்து அப்படியே கிளம்புறது தான். ஸோ நான் வந்து இன்னைக்கு மேட்சிங்கா வந்து இந்த ஒயிட் ஷூஸ் தான் வந்து பேர் பண்ண போறேன். பிகாஸ் வந்து நம்ம ப்ளூ ஜீன்ஸ்க்கு வந்து சூப்பரா இருக்கும். நம்ம கிளம்பிட்டோம். நம்மளோட கேப்பும் வந்து கரெக்ட்டா ஆன் டைம் வந்து 3:55க்கெல்லாம் ஷார்ப்பா வந்துருச்சு. கரெக்ட்டா வந்து நம்மளும் வந்து கேப் ஏறிட்டு மம்மிக்கும் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி நான் போயிட்டு வரேன். போயிட்டு அங்க போயிட்டு நம்ம என்ன நடக்குது அப்படின்றது. ஏன்னா அவங்களும் வந்து நைட்டு வந்து தூங்கவே இல்ல. என் கூடயே வந்து ஒரு 2:30க்கெல்லாமே முன்னாடி எந்திரிச்சிட்டாங்க. அதனால அவங்களுக்கு டாட்டா பை பை சொல்லிட்டு அப்படியே வந்து இப்ப நாங்க வந்து தாம்பரம் ரோட்டுக்கு தான் வந்து போயிட்டுருக்கோம். ஸோ இன்னும் எங்க கூட வந்து 2 பேர் வந்து ஆட் ஆவாங்க. ஸோ அவங்களையும் வந்து கூப்பிட்டுட்டு இப்ப அப்படியே நம்ம வந்து பெங்களூர் கிளம்பிட வேண்டியது தான். ஸோ நாங்க போற இடத்துல வந்து சம் ஒர்க்ஸ் வந்து போயிட்டுருந்துச்சு. உங்களுக்கு தெரியும் சென்னையில வந்து மெட்ரோ ஒர்க்ஸ் வந்து அங்கங்க போயிட்டுருக்கு அப்படின்றது. ஸோ இவங்கலாம் பார்த்தீங்க அப்படின்னா தூங்குறாங்களான்னு கூட தெரியல. அந்த அளவுக்கு வந்து இவங்க ஒர்க் பண்ணியும் ஸ்டில் வந்து இன்னும் ஆம வேகத்துல வந்து நமக்கு ஒர்க் போயிட்டு இருக்கிறதுன்றது கண்கூடா வந்து பார்க்க முடியறது. என்ன பண்றதுன்னு தெரியல. வெயிட் பண்ணுவோம். எப்ப ஆகும் அப்படின்றத. ஸோ இப்ப வந்து 6 மணி ஆயிடுச்சு. ஸோ நாங்க சீக்கிரம் எந்திரிச்சனால எங்களுக்கு பசிச்சதுனால அந்த ஸ்ரீ ரமணாஸ்ல வந்து சாப்பிடலான்ட்டு நாங்க வந்து டிசைட் பண்ணிட்டோம். அதனால வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எப்பயுமே நான் ட்ராவல்ல இருக்கோம் அப்படின்னா, நான் வந்து இட்லி தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். ஆவியாக இருக்கிற ஐட்டம் ஐ மீன் அந்த மாதிரி ஒரு திங்ஸ் மட்டும் தான் வந்து நான் ப்ரிஃபர் பண்ணிப்பேன். ஆயில் வந்து நான் அவாய்ட் பண்ணிப்பேன் மோஸ்ட்லி. ஸோ இந்த இடத்துல வந்து நான் என்னன்னா, ஒரு பிளேட் இட்லி வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அதில வந்து அந்த ஒரு இட்லி இருக்குல்ல, அந்த ஒரு இட்லி வந்து ரூ. 15. அப்ப 2 இட்லி வந்து ₹30 சாப்பிட்டுட்டு எப்பயுமே டீ, காஃபிலாம் வந்து குடிக்க மாட்டேன். ஒன்ஸ் சாப்பிடுறதுக்கு முன்னாடி ஓகே. சாப்பிடுறதுக்கு அப்புறம்லாம் இல்ல. அன்னைக்கு என்னமோ எனக்கு தெரியல. சரி தூக்கமா வந்தனால எனக்கு ஒரு காஃபியும் வந்து சேர்த்து ஆர்டர் பண்ணியாச்சு. அதுதான் வந்து சர்க்கரைய கீழ போட்டிருந்தனால வந்து நான் வந்து அப்படியே ஆத்திட்டு இருந்தேன். நான் ஒரு காஃபி லவர்ஸ். எனக்கு காஃபினா வந்து அந்த அளவுக்கு ரொம்பவே பிடிக்கும். சரி மார்னிங் டைம் வந்து இன்னொரு காஃபி குடிச்சிடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணனால, நானும் வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்டா, ஸோ அந்த காஃபி பார்த்தீங்க அப்படின்னா, வேற லெவல்ல டேஸ்ட்ல இருந்துச்சுன்லாம் வந்து நான் சொல்ல மாட்டேன். அஸ் யூசுவல் அந்த காஃபி வந்து ஒரு ஆவரேஜ் அவ்வளோதான். பட் நான் சாப்பிட்டு பார்த்த உடனே ரொம்ப வந்து கசப்பா தான் இருந்துச்சு. ரொம்ப டிகாஷன வந்து அள்ளி போட்டுட்டாங்க போல இருக்கு. ஸோ எனிவே அத வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்ற ஒரே நோக்கத்துக்காக நான் வந்து அது ஃபுல்லா வந்து குடிச்சு முடிச்சேன். அப்படியே கொஞ்ச நேரம் வந்து பேசிட்டு, அப்படியே டிரைவர் அண்ணாவையும் வந்து சாப்பிட சொல்லிட்டு, அவங்களும் வந்து சாப்பிட்டுட்டாங்க. ஸோ இப்ப வந்து நாங்க ஆப்போசிட்ல இருக்கிறவங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸும் வந்து சேர்த்து நாங்க என்ஜாய் பண்ணிட்டு, இப்ப நாங்க வந்து கார்ல ஏறியாச்சு. ஸோ நாங்க வந்து சாப்பிட்டது வந்து காஞ்சிபுரத்தில வந்து சாப்பிட்டோம். இப்போ வந்து நாங்க இப்பதான் வந்து சன் வந்து அப்படியே வந்து மேல எட்டி பாக்குது. நாங்க என்ன பண்ணோம், அந்த ஏசிலாம் ஆஃப் பண்ணிட்டு, விண்டோஸ ஓப்பன் பண்ணிட்டு, அப்படியே கொஞ்சம் கிளைமேட்ட வந்து சில்லா வந்து என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டுருந்தோம். ஸோ காஞ்சிபுரம் சைடு போறனால நெறைய கோயில் வந்து பார்க்க முடிஞ்சுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம பார்க்க போறது என்னன்னா, நம்ம சித்தூர வந்து கிராஸ் பண்ண போறோம். ஸோ சித்தூர கிராஸ் பண்றோம் அப்படின்னாவே ஆந்திராவோட பார்டர் தான். ஸோ இங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா, ஸோ நான் வந்து பார்த்த விஷயம் அந்த பஸ் பார்க்க போகுது இல்லையா? அது எந்த பஸ் அப்படின்னா, நம்ம திருப்பதிக்கு, திருமலாவுக்கு மேல போற பஸ். ஸோ அத என்ன பார்த்த உடனே வந்து எனக்கெல்லாம் வந்து ரொம்ப ஹாப்பி. இப்பதான் நாங்க ரீசென்ட்டா வந்து போயிட்டு வந்தோம். ஆனா அந்த பஸ்ஸ
வந்து பார்த்த உடனே என்னமோ வந்து நான் திருப்பதிக்கு போன மாரி ஒரு ஃபீல். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு அட்ராக்ஷன். அது பார்த்துட்டு அப்படியே டாட்டா பை பை சொல்லிட்டு இந்த சைடு திரும்புனோம் அப்படின்னா, இங்க ஒரு ஆந்திரா பஸ்ஸும் வந்து போயிட்டுருந்துச்சு. ஸோ அதையும் அப்படியே வந்து முடிஞ்ச அளவுக்கு கேப்சர் பண்ணிட்டு ட்ரிப்ப அப்படியே வந்து என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டுருந்தோம். ஸோ, நாங்க வந்து இதுக்கப்புறம் வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் வந்து பண்ணக்கூடாதுன்ட்டு, இப்போ வந்து டைம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 9:00 ஆச்சு. ஸோ, சித்தூர கிராஸ் பண்ணியாச்சு. ஸோ, நானும் வந்து முன்னாடி வந்துட்டேன். என்னால பின்னாடி வந்து ரொம்ப நேரம் வந்து ஸ்டேபிளா உட்காந்துருக்க முடியல. பெங்களூர் வந்ததுக்கப்புறம் இன் பிட்வீன் வந்து நாங்க டிராஃபிக்ல வந்து ஸ்டக் ஆயிட்டோம். ஸோ நம்ம சென்னை டிராஃபிக்க கூட வந்து சமாளிச்சிடலாம். பெங்களூர்ல வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். எப்படி தான் அவங்க வந்து டே லைஃப்ப வந்து என்ஜாய் பண்றாங்கன்றது தெரியல. ஸோ நான் அப்படியே இந்த சைட் திரும்பி பார்த்தோம் அப்படின்னா, புனித் ராஜ்குமாரோட ஃபாதர் ராஜ்குமாரோட ஃபோட்டோ போட்ட ஒரு ஹோட்டல் இருந்துச்சு. ஸோ அத பார்த்த உடனே எனக்கு வந்து புனித் ராஜ்குமாரோட ஞாபகம் தான் வந்துச்சு. ஸோ எவ்வளவோ வந்து நல்லது பண்ணியிருக்காங்க. அவங்க இருக்கிறப்ப கூட வந்து நான் வந்து அவங்கள வந்து நான் தெரியல. பட் அவங்க இறந்ததுக்கு அப்புறம் தான் வந்து நான் வந்து நெறைய தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அந்த ஹோட்டலையும் பார்த்துட்டு, இப்ப வந்து நாங்க வந்து நான் ஒரு அஃபிஷியல் ஒர்க்காக தான் வந்திருக்கேன். ஸோ அதையும் வந்து நான் வந்து முடிக்கணும். ஸோ அதுக்காக அந்த இடத்துக்கு தான் வந்து நாங்க வந்து போயிட்டுருக்கோம். ஸோ அந்த இடம் வந்து இது கிடையாது. சம்வேர் இன் பிட்வீன் அந்த பிளேஸ்ல. ஸோ இப்ப வந்து அந்த வொர்க் முடிஞ்சுச்சு. ஸோ போற வழியில வந்து ஃபீனிக்ஸ் மார்க்கெட் சிட்டி இந்த ஒரு மால்ல வந்து மக்னோலியா பேக்கரி இது வந்து நாங்க வந்து ட்ரை பண்ணணும் அப்படின்றதுக்காக என்னோட ஃப்ரெண்ட் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களோட பேச்ச கேட்டு தான் வந்து நாங்க அப்படியே வந்தோம். ஸோ உள்ள வந்து பார்த்தோம் அப்படின்னா, அந்த அட்மாஸ்பியரே வந்து சூப்பரா இருந்துச்சு. ஸோ இத பார்க்கறதுக்கு வந்து எவ்வளோ அட்ராக்டிவா சூப்பரா வந்திருக்கு. ஸோ நீங்க வந்து நான் சொல்றதுக்காகலாம் வந்து நீங்க இத வந்து ட்ரை பண்ணணும்னு இல்ல. கண்டிப்பா வந்து இது உங்களுக்கு பிடிக்கும். ஸோ நானும் அப்படிதான் நெனச்சேன். என்ன சொல்றாங்க அப்படின்னு தான் நெனச்சேன். பட் டேஸ்ட் வைஸ் இட்ஸ் ஆசம். நான் வந்து இத வந்து எப்படி சொல்றதுன்னே தெரியல. ஸோ நம்ம சென்னையில மொத்தம் 3 பிரான்ச் தான் இருக்கு. சாரி சென்னை இல்ல, இந்தியால. அது ஒன்லி பெங்களூர், ஹைதராபாத் அண்ட் மும்பை. இந்த 3 இடத்துல மட்டும் தான் இவங்களோட லொகேஷன்ஸ்லாம் இருக்கு. ஏஐ போகிற போக்கில் எவ்வளோ பேர் சாப்பிட்டு வேலை விட்டு போக தெரியல. சூப்பர்ண்ணா. ஹெவன்லி. ஆனால் ஏன் இங்க சென்னைக்குலாம் கொண்டு வரவே இல்லை? அதுதான் இன்னொரு ஐட்டம் இருக்கு என்கிட்ட. இங்க வந்து ஒரு ஜாப்பனீஸ் ரெஸ்டாரண்ட் இருக்கு, கொச்சுவாட்டான்னு, மேடிசன் பக்கத்துல. ஜஸ்ட் இங்கே இப்போ பெங்களூரா சென்னை சொன்னீங்களா? பெங்களூர் கிளாஸ் ஃபுட்டு. இது பெங்களூர்லயும் டெல்லியில மட்டும்தான் அவங்க கிட்ட பிரான்ச்சே இருக்கு, ஜாப்பனீஸ் ரெஸ்டாரண்ட். டெல்லியில் எங்கே இருக்குங்க? டெல்லியில தெரியல, அட்ரஸ் நேம் தெரியாது. பட் பெங்களூர்ல இருக்கு. டீம்மேட் கூப்பிட்டு வந்தாரு ஒரு நைட்டு. வா தேங்க் யூ. இந்த பேக்கரியில வந்து பனானா புட்டிங் வந்து ஆசமா இருந்துச்சு. ஸோ இது ஒன் மோர் சிக்னேச்சர் டிஷ் இதுதான். ஸோ இதுவும் வந்து ட்ரை பண்ணியிருந்தோம். சூப்பர், சூப்பர், டூப்பர் அந்த அளவுக்கு வந்து பக்கா மேட்ச். ஸோ நாங்களும் வந்து அந்த இடத்த வந்து நல்லா வந்து என்ஜாய் பண்ணிட்டு, ஸோ இதோட வந்து நான் பெங்களூர் டூ சென்னை வந்து நான் கிளம்ப போறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.